ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோளமாக மாற்றினார் எனில் அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட புதிய கோளத்தின் ஆரத்தை காண்க. ஸோ இதுதான் கொஷின். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அதன் ரெண்டுடைய கன அளவும் சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நேர்வட்ட கூம்பை கோளமாக மாற்றுறாங்களா, அப்போது கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா கோளத்தின் கன அளவாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கன அளவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதலாம். ஓகே, களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரம், அப்போ H is equal to 48, 12 சென்டிமீட்டர் ஆரம், அப்போ R is equal to 12. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூம்போடைய டேட்டா. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோலத்துடைய ஆரம்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுடைய ஃபார்முலாவும் போட்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, 4/3 பை ஆர் கியூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் சேம் யூனிட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம். ஸோ 3க்கு 3 கேன்சல் ஆயிரும் அண்ட் பைக்கும் பை கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ அடுத்து என்னது, ஆர் ஸ்கொயர் ஹச். நமக்கு கூம்புடைய ஆர் தெரியுமா, என்னது 12 சென்டிமீட்டர். அப்போ 12 × 12 ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2 வாட்டி போடணும். அண்ட் ஹச்சோட வேல்யூ என்னது 48 ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு யார் பேலன்ஸ் இருக்கா, 4 ஒன்று இருக்குது, தென் ஆர் கியூப் இருக்குது. அப்போ 4 × ஆர் கியூப். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4ஐயும் 48ஐயும் அழைக்கிறேன். ஓகே, ஸோ 1 4 is 4, அடுத்து என்னது 12 4 is 48, ஒரு நாங்கள் 12 நாங்கள் என்னது 48. நல்லா பாருங்கள், ஆர் கியூபோட வேல்யூ 12 12 12, அப்போ ஆருடைய மதிப்பு என்னவா இருக்கும், 12 சென்டிமீட்டர். அப்போ கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு என்னது 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே விஷயம் தான் பார்த்துருக்கோம், என்னது ஒரு பெரிய வடிவத்திலேருந்து ஒரு குட்டி வடிவமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்ப்போம். இதே மாடலில் 2 விஷயம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆனால் அது ரெண்டுடைய கனளவும் சமமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய வடிவத்திலேருந்து குட்டி குட்டியாக அது கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஒரு பெரிய கோலத்தை நான் குட்டி குட்டி கோலமாக கன்வெர்ட் பண்ணுவேன், ஒரு பெரிய உருளையிலேருந்து நான் குட்டி குட்டி கோலம் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வடிவத்திலேருந்து சின்ன சின்னதாக ஒரு சில வடிவங்கள் உருவாக்குவாங்க. அப்படி போடும்பொழுது அந்த கோலத்தின் கனளவு ஈக்குவல் டு n × 2ன்னு போடுவோம். ஓகேங்களா? எத்தனை கோலம் செய்கிறோம், எத்தனை உருளை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எத்தனைங்கிறதோட நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் வால்யூம் பேஸ் பண்ணி இந்த 2 கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.